ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மெச்சூரிட்டி, அதாவது இமோஷ்னல் மெச்சூரிட்டி. இது எதுக்கு உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உறவுகளை அழகாக கையாளவும், குறிக்கோளை அடையவும், நெகட்டிவான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணவும், சமுதாயத்தில் நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கவும் நம்ம இமோஷ்னலாக மெச்சூராக இருக்கணும். நீங்கள் இமோஷ்னலாக மெச்சூராக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு, இமோஷ்னலாக மெச்சூராக இல்லாதவங்களோட 4 அறிகுறிகளை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இமோஷ்னல் மெச்சூரிட்டினா என்ன? ஒரு நபருக்கு தன்னுடைய எமோஷன்ஸை, உணர்வுகளை நல்லா மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் நம்ம இமோஷ்னல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது மெச்சூரிட்டி இல்லாதவங்களோட அறிகுறிகளை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், தங்களுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாது. அதாவது சில பேருக்கு இமோஷன்ஸை ஒழுங்காக எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அதனாலேயே அவங்க அந்த உணர்வுகளை எல்லாமே தனக்குள்ளவே அழுத்தி வச்சிருவாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இமோஷன்ஸு வெளியே போகாததுனால அடக்கி வச்சு நெகட்டிவிட்டியாக மாறிடும். அந்த அடக்கின எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற விதமும் மாறுபடும். தங்களையே ஹார்ம் பண்ணிக்குவாங்க. ஏதாவது கீறுறதோ அந்த மாதிரி தங்களையே ஹார்ம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தவறான முறைகளில் அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது பின்னடைவில் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம் எல்லாத்தையுமே குறைச்சிடும். ரெண்டாவது, டிபெண்டிங் ஆன் அதர் ஒப்பீனியன்ஸ். அதாவது சில பேர் அடுத்தவங்களோட ஒப்பீனியனுக்கு மாதிரியே எப்போவுமே கேட்டு நடப்பாங்க. தங்களுக்கான ஒரு டெசிஷன் எடுக்கவே முடியாது அவங்களால. அப்படியே எடுத்தாலும் அது தவறாக இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வரும். அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு டவுட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன், ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்னா கூட அடுத்தவங்களோட ஒப்பீனியன் படி தான் வாங்குவாங்க. இப்படியே பண்ணுறதுனால அவங்களோட சொந்த வர்த் என்னன்னு கூட அவங்களுக்கே தெரியாமல் போயிடும். அடுத்தவங்களோட ஒப்பீனியன் படியே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. சிம்பிளாக சொல்லப்போனால் இவங்களோட சாவி அடுத்தவங்க கையில் தான் இருக்கும். இந்த மாதிரி நபர்களை ஈஸியாக யார் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏமாத்திடலாம். மூன்றாவது, டிஃபிகல்ட்டி இன் ஃபேஸிங் கிரிட்டிசிசம்ஸ். அதாவது இமோஷ்னலாக இம்மெச்சூராக இருக்கிறவங்களுக்கு யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட அதை ஏற்றுக்க முடியாது. ரொம்ப தளர்ந்து போயிடுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அதை கூட அவங்களால தாங்க முடியாது. இடிஞ்சு போயிடுவாங்க. தங்களையே தனிமைப்படுத்திக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க கேரியரையே அவங்க தொலைச்சிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் முன்னேறும்போது பல தடைகளையும் தாண்டி தான் போக வேண்டி நேரிடும். நீங்கள் எவ்வளவு பர்ஃபெக்டாக இருந்தாலும் அதை குத்தம் சொல்ல 100 பேர் வந்துட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இமோஷ்னலாக இம்மெச்சூராக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கிரிட்டிசிசத்தை அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால உடஞ்சு போயிடுவாங்க. சாதிக்க நினச்சதும் முடியாமலே போயிடும். ஃபோர்த், ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை ஆஃபீஸ் குரூப்லேயோ சேர்ந்து ஏதாவது லீட் பண்ணுற மாதிரி ஒரு வேலை இவங்க கிட்ட கொடுத்தங்கன்னா அதுலேருந்து பேக் அடிச்சிருவாங்க. ரெஸ்பான்சிபிளான வேலை எடுக்கிறதுக்கு தயங்கி அதை செய்யவே மாட்டாங்க. ஏன், இவங்களோட தவறுனால ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தால் கூட அதை ஏற்றுக்க கூட இவங்க மனசு ஒத்துக்காது. இதனால இவங்களால அவங்களால அப்படின்னு சொல்லி பழிய அடுத்தவங்க மேலே போடுவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் அந்த 4 சைன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சைன்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இப்போவே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதை ஈஸியாக மாற்றிடலாம். ஆனால் நீங்கள் நினைக்கணும், நீங்கள் நினச்சா மட்டுமே அதை மாற்றிக்க முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.